மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களின் ஆட்சி 100 நாள் ரொம்ப பிரமாதமாக முடித்து உள்ளது. இந்த 100 நாளில் பல திட்டங்கள் பற்றிலாம் பேசலாம். ஆனால் ஒரு முக்கியமான மாற்றம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இப்போ ஒரு புது நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. அது என்ன நம்பிக்கை? தமிழ்நாட்டில் ஊழலில்லா ஆட்சி, ஊழலில்லா சமுதாயம் இருக்க முடியும் அப்படின்னு. ரெண்டாவது, மக்கள் பலனுக்காக ஒரு புது அரசியல் முடியும் அப்படின்னு ஒரு புது நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. இதுதான் ஒரு பெரிய மாற்றம். கர்நாடகாவிலையும் 3 பேர் வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க, வனத்துறையினர் சொல்கிறாங்க. அது எனக்கு அதை பற்றி தெரியாது. திருவொற்றியூரில் மாணவர்கள் தொடர்ச்சியாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. மாணவர்கள் இந்த ஒவ்வொரு சம்பவம் பற்றி நான் வந்து எனக்கு இந்த சம்பவம் முதலமைச்சர் வந்து வருத்தம் தெரிவித்து ரொம்ப தீவிரமாக அவர் இதை கண்டித்துள்ளார். அதுக்கு மேலே அது என்ன ஒரு என்கொயரி நடத்தணும், அதுக்கப்புறம் என்ன வருதோ அதுக்கு ஏற்றாப்புல நீதி அளிக்கப்படும். அதுக்கு மேலே இதில் ஒன்று சொல்கிறேன். சந்திக்க போன அமைச்சர்களை வந்து மக்கள் வந்து முற்றுகையிட்டிருக்காங்க, சரியான நடவடிக்கை வேணும்னு கேட்டிருக்காங்க. பள்ளிகளில் தொடர்ச்சியாக அது போல் நடக்குது. ஏன்னா ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாணவிகள் மது குடிக்கக்கூடிய வீடியோ வெளியே வருது. அதே போல் கோவையில் ஒரு மாணவர் கொல்லப்பட்டிருக்கு. இது தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியே வருதுன்ற அடிப்படையில் நம்ம வந்து இதெல்லாம் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்க முடியாது. என்னன்னா, ஒரு மக்கள் வந்து ஒரு நீதி கேட்குறாங்க, ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு வர்றாங்கன்னா அது அவங்களுடைய உரிமை. மந்திரிகள்கிட்டயோ எம்எல்ஏ நிச்சயமாக கேட்க தான் செய்யணும். அது அவங்க கேட்பாங்க. அது இந்த அரசு நிச்சயமாக வரவேற்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. காவிரி பிரச்சனையில் காங்கிரஸ் 2 வேடம் போடுறதா பாஜக தொடர்ந்து